ஹாய், இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராவில் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுங்கிற பார்த்துட்ருக்கோம். அதில் மெத்தட் 3 பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் 3ல் வந்து இப்போ ஒரு 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி, அதே நம்பரை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி, அதே நம்பரை ஒரு டைம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 4 தான். அதாவது ஒரு நம்பரை ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணி, ஒரு வாட்டி மைனஸ் பண்ணி, ஒரு வாட்டி பெருக்கி, நடுவில் மைனஸ் வந்து அந்த நம்பர் மேலே உள்ளது ப்ளஸ்ஸு மைனஸ்லேயும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் 4 தான். அதே மாதிரி இப்போ மெத்தட் 4ங்கிறது வந்து அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். 2 நம்பரை ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பரையும் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மேலே ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் 2 தான். ஆக்சுவலி இது ஃபார்முலா படி போட்டால் டைம் ஆகும், போட்டாலும் ஆன்சர் வரும். இப்போ ஆக்சுவலி இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது, இது a - b ஹோல் ஸ்கொயரு, கீழே வந்து a² + b² ஃபார்முலா இருக்குது. இதை வந்து ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பென்ஷன் பண்ணி இதை ஷார்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோன்னா ஆன்சர் லாஸ்ட்டில் 2 வரும். அதுக்கு தான் ஷார்ட்டாக வந்து இப்போ வந்து a² இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பையில் a² + b² இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 2 தான் வரும். அதே மாதிரி இங்கே வந்து a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கீழே வந்து a × b அப்படின்னு வந்திருந்தால் அதுக்கு ஆன்சர் 4 தான் வரும். ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மெத்தட் அதாவது a - b² ஃபார்முலாவில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரையும் 2வது நம்பரையும் ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணணும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரையும் 2வது நம்பரையும் ஒரு வாட்டி மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆன்சர் வந்து கீழே டிவைடர் பையில் இருக்கும். ஸோ இல்லாதது தான் வந்து நமக்கு ஆன்சர். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 வந்து a³ + b³ இருக்கும். அதாவது ஒரு நம்பரை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ்ஸு அதே நம்பரை வந்து 3 வாட்டி 2வது நம்பரை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்பரு ப்ளஸ்ஸு நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அது போட்டுக்கணும், அடுத்து 2வது நம்பர். ஸோ இது பண்ணோன்னா அதே மாதிரி தான் a³ - b³ இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் 2வது நம்பர் போட்டால் ஆன்சர் வந்துடும். இது மெத்தட் 2. அடுத்து மெத்தட் 3 வந்து